அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். நான் உங்கள் வினோத்குமார். எனக்கு நிறைய இந்த பதிவுகள் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் கேட்டு பயங்கரமான கோவம்லாம் வந்திருக்கு. கத்தியிருக்கேன், பேசியிருக்கேன். இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வந்து படித்த அந்த பிள்ளைக்கு நேர்ந்திருக்கு. நம்ம வாழ்கிற இந்த சென்னையில் அப்படி நினைக்கும்போது இந்த 2-3 நாளாக எனக்கு சரியாக சாப்பிட முடியல. சாப்பிட்டா நம்ம வீட்டில் உள்ள ஒரு பிள்ளைக்கு நடந்தால் எப்படி இருக்கும், அந்த கோணத்தில் யோசித்து பார்த்தா எல்லாருக்குள்ளேயும் அந்த மாற்றம் வரும். அதான் இரக்கம் இருக்கிறவனுக்கு தான் அது தெரியும், கருணை உள்ளே இருக்கிறவனுக்கு தான் இது புரியும். அண்ணாமலை செய்த அந்த சாட்டை அடி சம்பவன்றது ஒரு நீங்கள் கேலி கூத்தாக கூட நினைக்கலாம். நான் எந்த கட்சியும் சார்ந்தவனாகவும் இல்லை. இது எந்த கட்சியில் நடந்தாலும், எந்த கட்சியில் இருந்து ஒரு கயவன் நயவஞ்சகன் வந்தாலும் அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும், பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அதுதான் சட்டத்துக்கு மரியாதை. எந்த கட்சியாக இருந்தால் என்ன இருக்குது, தவறு தான். அது பிஜேபியாக இருந்தால் என்ன, திமுகவாக இருந்தால் என்ன, அதிமுகவாக இருந்தால் என்ன, மற்ற இதர கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தால் என்ன, தவறு செஞ்சால் தண்டனையை அப்போவே கொடு. அப்போ தான் மக்களுக்கு ஒரு பய உணர்வு இல்லாமல் இருக்கும், அச்ச உணர்வு இல்லாமல் வாழ்வாங்க. குற்றம் செய்பவர்கள் அஞ்சுவார்கள். குற்றம் செய்வதற்கு இப்போதுக்கு அஞ்சுற மாதிரி தெரியல. சும்மா நம்மளே முடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்துலேயும் அது நம்மளை நாமே அப்படியே இப்போ 23ஆம் புலிகேசி மாதிரி இருக்கக்கூடாது. நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும். 23ஆம் புலிகேசி மாதிரி இருந்து அடுத்த முறை ஆட்சிக்கு வரத்தா இல்லையா நீங்கள்? எனக்கு அது ஒன்றும் புரியல. உங்கள் செயல்பாடுகள்லாம் இதோட கிளம்பலாம் அவள் தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது ரொம்ப கேவலமான செயலாக இருக்குது. இந்த ஒரு சம்பவத்துக்காக சொல்ல, கனியாமூரில் அந்த ஸ்ரீமதி வழக்கு மேலேருந்து தூக்கி போட்டிருக்காங்க பிள்ளைய. அப்போத்துலேருந்தே எனக்கு மனம் உள்ளுக்குள்ளே குமுறிட்டு தான் இருக்குது. வீடியோ பேசியிருக்கேன் நான். மக்கள்கிட்ட அது சென்று அடையலை. என்ன பண்ணுறது, நம்மளோட ஆற்றாமை இந்த வீடியோவில் வெளியிடுறோம், மக்கள்கிட்ட முறையிடுறோம். திரு அண்ணாமலை அவர்கள் அவரோட ஆற்றாமையால் அவரால் என்ன செய்ய முடியும் தான் செய்ய முடியுன்றத, அந்த சாட்டையடி சாதாரணம் இல்லை, உங்களுக்கு உரைக்கணும். ஓட்டு போடுற ஒவ்வொரு முட்டாள்களுக்கும் உரைக்கணும். தேர்ந்தெடுக்கும் போது நல்லவனாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத புத்தியில் உரைக்கணும், அப்படின்றத எடுத்துக்கணும். அது நடிப்பாக கூட இருந்து போட்டோம். அது நடிப்பு கிடையாது. அது நடிப்பாக கூட இருந்து போட்டோம், பரவாயில்ல. மக்களுக்காக பண்ணுறாரு இல்லையா, அந்த நடிப்பையாச்சும் நீங்கள் எவனா பண்ணுறீங்களா? இவ்வளோ பண்ணுறீங்களே, அந்த நடிப்பையாச்சும் எவனா பண்ணுறீங்களா சொல்லுங்கள். அந்த பெண்ணுக்கு என்னோடய ஆன்சர் சல்யூட். ஏன்னா அந்த பெண் தைரியமாக அப்பா அம்மாக்கிட்ட சொல்லி அவங்களும் தைரியம் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. இது ஏற்கனவே பல முறைக்கு அவன் 20 முறைக்கு மேலே உள்ளே போயிட்டு வந்திருக்கிறான். அந்த இடம் புதராக இருக்குது, அப்படி இருக்கு. அவங்க இங்கே போயிருக்காங்க, ஆணும் பெண்ணும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் கதைக்கு எடுபடாதது. அவர்கள் வெளியே வரவில்லை, உள்ளுக்குள்ளே நண்பர்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க, வாக்கிங் போயிருக்காங்க. அதுவும் நைட்டு 12 மணிக்கு இல்லை, 7:45 மணிக்கு இது நடந்திருக்கு இந்த சம்பவம். வெளியிலேருந்து ஒருத்தன் வரான், உள்ளே தைரியமாக போகிறான். உள்ளே இருக்கிற ஆள் சப்போர்ட் இல்லாமல் உள்ளே போக முடியாது. அங்கே உள்ள நிலவரெல்லாம் தெரியாமல் எந்த ஒருவனும் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது உள்ளுக்குள்ளே நிறைய கொஸ்டின் மார்க்கில் நிறைய இருக்குது. அது மேலும் வெளியே வரும். இன்னும் ஓரிரு நாட்களில் அது கண்டிப்பாக வெளியே வரும். பார்க்க தான் போகிறோம் நம்ம எல்லாம்.
இது வந்து இது உண்மையாலுமே வந்து இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு, முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மன நெருடல் இருந்திருந்தால் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு அறிக்கை விட்டுருக்கணும். இந்த மாதிரி பண்ணுறோம், அப்படி பண்ணுறோம், இதாக பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்போ மக்களோட, ஒட்டுமொத்த மக்களோட எண்ணங்கள் என்னன்னா அவனை சுட்டு தள்ளணுன்னு தான் மக்கள் கொந்தளித்து இருக்கிறாங்க. இல்லை அவனோட ஆணுறுப்பை அறுத்து எடுக்கணும்னு இருக்கிறாங்க. மக்களோட கொந்தளிப்பு, மக்களோட மனநிலை இதுதான். ஒரு கை ஒரு கால், என்னை விட்டால் ஒரு கை காலை எடுத்து ரங்கநாதன் தெருவில் எடுத்து போய் உட்கார வச்சுறேன், போகிற வர பொம்பளைங்களாம் மிதிச்சுட்டு போட்டோம் அப்படின்ட்டு. ஆமாங்க, நான் ஏதோ ஆன்மீக வழியில் நான் பாட்டு ஏதோ 4 பேருக்கு ஒரு நல்லது சொல்லிட்டு போகலான்ட்டு இருக்கேன். ஆனால் வந்து என்ன மாதிரி இந்த பெண் பிள்ளைகளுக்கு குரல் கொடுக்கும் அண்ணன்கள் நிறைய இருக்கிறாங்க. நாங்கள் நல்ல வழியில் போகணுன்ட்டு எங்களோட கோபத்தை எல்லாத்தையும் தகர்த்து எரிஞ்சு அமைதியான வழியில் போயிட்டு இருக்கோம். எங்களை வீணாக குற்றவாளி ஆக்கிடாதீங்க. நீங்களே வந்து காவல்துறைக்கு சொல்கிறேன், நீங்களே தகுந்த நடவடிக்கை எடுங்க. போகும்போது தப்பிச்சு போனான்னு சுடுங்க, எதையாவது பண்ணி தொலைங்க. மக்களுக்கு அப்போ தான் கொஞ்சம் திருப்தி இருக்கும். அந்த ஸ்ரீமதி வழக்கிலேயே என்ன நிலைமையில் இருக்குதுன்னு தெரியல, எனக்கு தெரியல. இன்னும் அந்த வழியே இன்னும் எனக்கு அப்படியே நெருடலாக இருக்குது. அதனால் வந்து இங்கே வந்து சரியில்லாத நிலைமைகள் வந்து நிறைய இருக்குது. இதையெல்லாம் சரி பண்ணணும். மக்கள் வந்து நல்லபடியாக வாழணும், நல்லதொரு வாழ்க்கை அமையணும் மக்களுக்கு. இந்த இலவசத்தை கொடுக்கறத நிறுத்துங்க. இந்த 1000 ரூபாய் தயவுசெய்து பெண்கள் வாங்காதீங்க. என்னத்துக்கு பெண்கள் வாங்குறீங்க? இந்த 1000 ரூபாயில் நிறைய சூட்சுமங்கள் இருக்குது. தயவுசெய்து இந்த 1000 ரூபாய் வாங்காதீங்க. என்னத்துக்கு இந்த 1000 ரூபாய் வாங்குறீங்க? நீங்கள் உழைச்சி சம்பாதிங்க, கஞ்சி குடிங்க, இல்லைன்னா இல்லை பட்னியாக இருங்க. சாப்பாடெலாம் ஒன்றும் செத்து ஒன்றும் போயிட மாட்டோம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டாவே போதும். நாங்களாம் அதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். 3 வேளை மூக்கு பிடிக்க தின்னுபிட்டு முட்டிக்கிட்டு வந்தால் போகிற வர பொண்ணெல்லாம் கையை பிடிச்சி இழுப்பீங்களா? நீ காமத்தை வந்து குறைக்கணுன்னா என்ன பண்ணணும்? நீ எந்த சட்ட ஒழுங்கையும் வந்து நம்ம யார் அரசியலுக்கு வந்தாலும், யார் முதல்வராக வந்தாலும் இந்த விஷயங்கள் நடக்கும். நிறைய இல்லைனாலும் கொஞ்சமாக நடக்க தான் செய்யும். இதுக்கு முற்றிலும் எங்கே நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கணும், 5இல் விளையாதது 50இல் விளையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை வளரும்போதே தாய் பங்கு எடுத்துக்கிறா, கொஞ்சம் பங்கு. அதாவது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழுக்க அன்னையும் சொல்ல முடியாது. அன்னை வளர்ப்பில் 5 வயசு வரைக்கும் அவங்க இப்போ பற்றி வளர்க்குறாங்கல்ல, நல்லது கெட்ட சொல்லி வளர்க்கணும். நல்ல ஒரு குருகுலத்தில் சேர்க்கணும். நல்ல ஒரு யோகா, நல்ல ஒரு தியானம் பயிற்சிகள், நல்லது கெட்ட சொல்லிக் கொடுக்கணும். பெண் பிள்ளைகளோட இப்படி தான் இருப்பாங்க. இந்த விஷயங்களெல்லாம் வந்து ஆம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பெற்றவங்க அம்மா அப்பா உட்காந்து பசங்கக்கிட்ட மனம் திறந்து பேசணும். பிள்ளைங்களும் மனம் திறந்து தங்களது குறைகளை பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும். அப்போ தான் சின்னதாக இருக்கும்போது பெற்றவங்க அதை பார்த்து சரி பண்ணுவாங்க. நான் சாதாரணமாக பேசலை. எனக்கும் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 2 பிள்ளைங்க 11ஆவது படிக்கிறாங்க, 7ஆவது படிக்கிறாங்க. ஒரு பிள்ளைங்களோட 2 பிள்ளைங்களோட தந்தையாக தான் நின்று இங்கே பேசிகிட்டு இருக்கேன். இப்போ அந்த பாதிக்கப்பட்ட பிள்ளை வந்து அதுவும் என் குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக தான் நினைக்கிறேன் நான். அதனால தான் இப்போ முன்னின்று பேசுகிறேன் நான். என் குடும்பத்தில் இருந்தால் தான் பிள்ளை இல்லை, எல்லாமே நம்ம பிள்ளைங்க தான் அப்படின்ற கண்ணோட்டம் வந்தால் தான் இந்த தவறு நடக்காது. இந்த காமம் வந்து சரியான புரிதல் இருக்கணும். இந்த புரிதல் வந்துச்சுனாவே யாருமே தப்பு பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து 20 வயசு 30 வயசில் ஒருத்தனை கூப்பிட்டு வந்து இது தப்பு அதுன்னா கேட்க மாட்டான். அவன் 5 புலன்கள் கேட்காது. இப்போ நான் ஒவ்வொரு வீட்டிலேருந்து இது ஆரம்பிக்கணும். நான் இப்போ வீட்டை விட்டு நான் போகிறேன்னா, நான் வீட்டில் நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது. நான் போய் சமுதாயத்தில் வெளியில் போகும்போது நான் நல்லவனாக இருக்கணும். வீட்டை விட்டு போகிற தெருவில் 4 பெண்கள் வாங்கினா அவங்கள நான் என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறேன்ற விஷயம் இருக்குது. அவங்கள என் தங்கச்சியாக பார்க்குறேன்னா, என் அக்காவாக பார்க்குறேன்னா, என் குழந்தையாக பார்க்குறேன்னா, உண்மையாலுமே என் பிள்ளை என் வயசு பிள்ளை
என் பெண் பிள்ளை வயதில் பார்க்கும்போது என் குழந்தைய நினச்சிக்குவேன் நான், என் தங்கமே, என் வைரமே அப்படின்னு நினச்சி மனசு உள்ளுக்குள்ளே அப்படியே சொல்லும் எனக்கு. இந்த மனநிலை வரும்போது தான் காமங்கள், காமத்தால் வர பிரச்சனைகள் வந்து குறையும். இதை வந்து நீங்கள் 5 வயசுலேருந்து தான் சொல்லிக் கொடுக்கணும், 10 வயசுலேருந்து தான் சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் 10 வயசுக்கு மேலே அவன் என்ன சொல்கிறானோ அவன் தீர்மானம் அதுதான் போகும். அதனால் குழந்தைங்கள சின்ன வயசில் இருக்கும்போது நல்ல வழியில் அவங்க போகிறாங்களான்றதை பாருங்கள், நல்ல பாதைகளை அவங்களுக்கு அமைச்சு கொடுங்க. இதுக்கு வந்து பெற்றோர்கள் முக்கியத்துவம் இருக்குது. 50% பெற்றோர்கள் கையில் இருக்குது. அதாவது ஏன் பெற்றோர்கள் கையில்னா, அம்மா அப்பா தான் ரோல் மாடல். அப்பா வந்து குடிச்சிட்டு தள்ளாடிக்கிட்டு வந்தார்னா, குழந்தை பார்த்தான்னா நாளைக்கு அவனும் அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பா குழந்தைகிட்ட போய் சிகரெட்டு வாங்கிட்டு வான்னு காசை கொடுத்து அனுப்பிச்சாரான், அவன் வாயில் வச்சு பிடிச்சின்னு தான் எடுத்துகிட்டு வருவான். இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு. அதனால் இது வந்து பெற்றவங்களும் முழு பொறுப்பு ஏற்கணும் பிள்ளைங்களை நல்லா வளர்க்குறதுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா, கூடுற நட்பு வட்டாரங்களும் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து சமுதாயம் நல்லா இருக்கா, சமுதாயம் என்ன பண்ணுது, சமுதாயம்னு இப்போ இன்றைக்கி எடுத்து பார்த்திங்கன்னா அங்கங்கே மதுக்கடைகள், சாராய கடைகளை திறந்து வச்சு இதில் தான் ஆட்சி நடக்குதுன்றது அப்பட்டமாக தெரியுது. இந்த மாதிரி ஆட்சி எதுக்கு? கஞ்சி குடிச்சிட்டு போங்க, 3 வேளை சாப்பிடாம 1 வேளை தின்னுட்டு போங்க, செத்து போக மாட்டீங்க. ஏன் உங்களுக்கு ஆடம்பர வாழ்க்கை, ஏன் உங்களுக்கு இந்த பகட்டு வாழ்க்கை, எதனால் உங்களுக்கு இந்த வருமானம் தேவை? சாராயத்தை விற்று பல குடும்பங்களை அழித்து இந்த வருமானம் தேவையா அப்படின்றத மனசில் இந்த அரசாங்கம் வைக்கணும். இதில் ஒட்டுமொத்த தமிழகமே கொந்தளிச்சு இருக்குது. இந்த நேரத்திலையாச்சும் யோசனை பண்ணணும், என்னடா அது, எங்கே தப்பு நடக்குது, என்ன பண்ணலாம். உண்மையாலுமே இரக்கம் இருந்து நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சா இந்த சாராய கடையை யாராக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா மூடுவாங்க. இல்லையா அதில் நிறைய ரூல்ஸ் போடுவாங்க. யார் வேணால் போய் வாங்கலாம். ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கூட போய் பசங்க வாங்குகிறாங்க. இதையெல்லாம் வந்து சரி பண்ணணும். யார் எப்படி போனால் என்ன, நாட்டு மக்கள் எப்படி போனால் என்ன அப்படின்னு இருக்கிறது அது நல்லதுக்கல்ல. நான் வந்து இந்த அரசாங்கத்துக்கு ஓட்டு போட்டேன், ஆனால் ரொம்ப வெக்கக்கேடாக இருக்குது. அவங்க அப்பா கலைஞர் இறந்த பிறகு இவர் அழுதார், அடுத்த எலெக்ஷனில் எனக்கு ஓட்டு போடுங்க, நான் வந்தேன்னா நாட்டை அப்படி தூக்கி வச்சுடுவேன், விடியல் விடியல் விடியல், கோடிக்கணக்கான 10,000 கோடி 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது. கடனில் இருந்து நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு நீங்கள் கொடுக்காமே இருக்கலாம், 4 அடி செருப்பால் கூட அடிச்சிடலாம். நீங்கள் கடன் வாங்கி என்னத்துக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்க? அதுக்கு மக்கள் அந்த லைனாக நிற்க வச்சு செருப்பால் அடிங்க. எனக்கு என்ன பண்ணுறது, இப்போ வார்த்தைகள் தாங்க முடியல என்னால் பேச. என்ன செய்கிறது சொல்லுங்கள் இதுக்கு மேலே?